அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்கணும்னா, ஹபீபி இந்த படத்தோட கதைய தான் பார்க்க போறோம். படத்தோட ஆரம்பத்துல வந்து ஊரு காட்டுறாங்க. அந்த ஊர்லலாம் வந்து முஸ்லீமா வந்திருக்காங்க. அந்த முஸ்லீம்ல வந்து யூசுப்னு ஒருத்தர வந்து காட்டுறாங்க. அவர் 3 தலைமுறையா வந்து தறி ஓட்டுற பிசினஸ் தான் வந்து பண்ணிட்டு வராரு. அவங்க குடும்பமும் வந்து இப்ப தறி தான் ஓட்டிட்டு இருக்கு. அவருக்கு ஒரு தம்பி வந்து இருக்காரு. அவருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி முடிச்சோனே வந்து ஒரு தறி ஓட்டுன கைடிய கொண்டு போய் வந்து எங்க புரோக்கர்ட்ட கொண்டு போய் குடுக்குறாரு. இவர் நல்லாவே ஓட்டுறார் அப்படின்னு சொல்லிட்டு, இது தரமில்லாத ஓட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அத ரிட்டர்ன் அனுப்பிச்சு விட்டுறாரு. ரிட்டர்ன் அனுப்பிச்சோனே வந்து இங்க வந்து தம்பி வந்து திட்டுறாரு. இந்த தறி பிசினஸ்லாம் இப்ப நடக்கிறதே வந்து கிடையாது அப்படின்னு தம்பி சொல்லிட்டு, நான் வந்து ஃபாரின் போறேன். ஃபாரின் போய் வந்து வேலை பார்த்துறேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. அவர் வந்து கோவத்துல வந்து கோச்சிட்டு போயிறாரு. அடுத்து கொஞ்ச நாள்லயே வந்து அவரும் வந்து கிளம்பி வந்து ஃபாரின் போயிறாரு. இங்க வந்து அவரோட தம் அ அவரோட பையன் வந்து அபு தாயிர் வந்து இருக்காரு. அவர் வந்து வந்து அவருக்கு அவங்க அப்பா கூடயே வந்து இருக்காரு. அவங்க அப்பா வந்து இன்னுமே வந்து தறி ஓட்டிட்டு தான் வந்து இருக்காங்க. அவரும் வந்து ஸ்கூலுக்கு போய் வந்து எல்லாமே வந்து படிச்சுட்டு இருக்காரு. அவருக்கு வந்து ஸ்கூல்ல வந்து ஒரு பொண்ணு மேல வந்து லவ் வருது. அந்த பொண்ணு வந்து முஸ்லீம் தான். அந்த பொண்ணு லவ் வருது. லவ் வந்து வந்து நல்லா அந்த பொண்ணு போற இடம் தான் வந்து இவரும் வந்து போயிட்டுருக்காரு. அந்த பொண்ணையும் வந்து லவ் பண்ணிட்டுருக்காரு. இங்க ஊருக்கு போன சித்தப்பா வந்து கேசட்டா வந்து அவங்க சித்திக்கு வந்து அனுப்பிச்சு ரெக்கார்டிங் பண்ணி அனுப்பிச்சிட்டுருக்காரு. இங்க நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம நெறைய பொருட்கள் எல்லாமே வந்து வாங்கி அனுப்புறாரு. அப்படியே வந்து அந்த குடும்பமும் வந்து நல்லா முன்னேறிட்டு வருது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவரும் வந்து ஃபாரின் வந்து ரிட்டர்ன் வந்துடுறாரு. அபு தாயர் வந்து என்ன நினைக்கிறாரு, எப்படியாவது வந்து நான் ஃபாரின் வந்து போகக்கூடாது. இந்த ஊர்லயே வந்து ஏதாவது தொழில் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஒரு நாள் வந்து இவர் லவ் பண்ண பொண்ணுக்கு வந்து ஒரு லவ் லெட்டர் மாரி வந்து குடுக்குறாரு. அந்த பிள்ளையும் வந்து அத படிச்சுட்டு வந்து நல்லா இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த பிள்ளையும் வந்து இவர வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா 2 பேரும் வந்து இதுவரை பேசுறது கிடையாது. ஒரு நாள் வந்து தைரியமா துணிச்சலா வந்து அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து கிளம்பி போயிடுறாரு. அந்த பொண்ணு வந்து மாடிக்கு வந்து வர சொல்றா. மாடியில வந்து பேசலான்னு சொல்லி போம்போது, அங்க பக்கத்து வீட்டுக்காரங்க திருடன் திருடன்னு சொல்லி டார்ச் அடிச்சு வந்து மொத்த அந்த ஊரையே வந்து தொரத்த ஆரம்பிச்சுடுறாங்க. கடைசியா வந்து புடிச்சுடுறாங்க. அபுதாயிர புடிச்சுடுறாங்க. புடிச்சதுக்கப்புறம் அவன வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. "எதுக்குடா அங்க போன? அந்த வீட்டு பொம்பளைக்காரங்க எந்த விஷயம்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவன் ஒண்ணுமே சொல்லாம நின்னுட்டுருக்கான். சுத்தி இருக்கிறவங்கலாம் சொல்றாங்க, "அங்க உள்ள பொம்பளைங்க பார்க்க தான் போயிருப்பான்" அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவங்க சுத்தி உள்ளவங்கலாம் சொல்றாங்க, "எங்க வீட்டு பொம்பளைங்கன்னா வந்து அப்படி கிடையாது. வேணா வந்து கூப்பிட்டு என் மகள கூப்பிட்டு விசாரிங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அபு தாகிர் வந்து சொல்றாரு, "நான் வந்து யாரும் பொம்பளைலாம் பார்க்க போல. நான் அந்த வீட்டுக்கு திருட தான் போனேன்" அப்படின்னு வந்து சொல்றாங்க. திருட போனவன வந்து வந்து குர்ஆன் முறைப்படி வந்து சவுக்கு இலையால வந்து அடிக்கணும். அவங்க அப்பா வந்து கோச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அவரு வந்து அபு தாயிர் வந்து முதுகு காட்டிட்டு இருக்காரு. அவர வந்து சவுக்காலியா வந்து அடிச்சு அனுப்பிச்சு விட்டுறாங்க. இதில விரக்தியான அபு தாயிர் வந்து ஃபாரின் போயிடுறாரு. அங்க போய் வந்து நல்லா வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சுடுறாரு. இப்ப அவரோட அப்பா இருக்க அந்த தறிய வந்து எடுத்துறாங்க. தறிய மூடிட்டு என்ன பண்றாங்கன்னா வந்து, இப்ப அதே இடத்துல வந்து வேற வீடு வந்து கட்ட ஆரம்பிச்சுடுறாங்க. நல்லா 3 அடுக்கு மாடியா வந்து நல்லா பெரிய வீடா வந்து கட்ட ஆரம்பிச்சுடுறாங்க. அந்த ஏரியால இருந்து அவங்க வீடு தான் வந்து பெரிய வீடு. குடும்பமும் நல்லா வந்து வசதியான குடும்பம் வந்து மாறிட்டு வருது. இப்ப வந்து அபு தாயிர் வந்து ரொம்ப நாளா கல்யாணமே பண்ணாம இருக்கனால, இந்த தடவ வெளிய வரும்போது வந்து எப்படியாவது வந்து அவனுக்கு வந்து கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அதே மாரி அவனுக்கு ஏத்த மாரி வந்து ஒரு பொண்ணையும் வந்து பாத்துறாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து அபு தாயிர வந்து புடிச்சிட்டு அபு தாயிர் வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து எனக்கு இது மாரி முன்னாடி நடந்திருக்குன்னு சொல்லி அத வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஓகே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. அபு தாயிர் வந்து ஒருத்தர்ட்ட வந்து பணத்த வந்து முதலீடு பண்றதுக்காண்டி வந்து ஒரு முஸ்லீம்காரர்ட்ட வந்து குடுத்து வச்சிருக்காரு. அவர் வந்து மொத்த பணத்தையும் வந்து ஏமாந்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. இதனால வந்து கல்யாணத்துக்கு செலவிடாம வந்து அவர் வந்து திண்டாடுறாரு. ஊரோட எல்லார்ட்டயும் வந்து காசு கேட்கிறவரு வந்து யாருமே வந்து அவருக்கு வந்து தர மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் வந்து திரும்ப நீ ஃபாரின்கே போயிரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா வந்து இவருக்கு வந்து திரும்ப போக மனசு இல்ல. இப்பயாவது இந்த பணத்த வச்சு இங்கேயே ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணலான்னு சொல்லி நெனச்சிட்டு இருக்காரு. இப்ப அபுதாயர் வந்து அவங்க அப்பாட்ட வந்து சொல்றாரு, "நம்ம இந்த வீட்ட வந்து வாடகைக்கு விட்டுட்டு வந்து அந்த காச வந்து நம்ம ஏதாவது கல்யாணத்த பண்ணிக்கலாம்" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது சொன்னோனே வந்து அவங்க அப்பா அதிர்ச்சியிலேயே வந்து ஷாக் ஆகி வந்து ஹார்ட் அட்டாக்ல வந்து இறந்துடுறாரு. அவர வந்து அடக்கம் பண்ணிட்டு வந்து வராரு. வந்ததுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து இவர்ட்ட வந்து பேசுறாங்க. இது மாரி வந்து இவர்ட்ட இப்ப காசு இல்ல. அதனால வந்து இவர ஃபாரின் ஒரு தடவ போயிட்டு வந்து அப்புறமா கல்யாணம் வச்சுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து சண்டைக்கு வர ஆரம்பிச்சுடுறாங்க. அப்ப அபூ தாயிர் குடும்பக்காரங்கள வந்து அந்த பொண்ணு வீட்டுக்காரங்கள வந்து தரக்குறைவா வந்து பேசி அனுப்பிச்சு விட்டுறாங்க. இதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணுக்கும் அந்த அபூ தாயிர் ஃபேமிலிக்கும் வந்து மன வருத்தம் ஏற்பட்டுருச்சு. அந்த கல்யாணமும் வந்து நின்னு போயிடுது. அபூ தாயிர் வந்து இதெல்லாம் இந்த பிரச்சனையே வேணான்னு சொல்லிட்டு நான் திரும்ப ஃபாரின் போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்து போறாரு. திருவனந்தபுரம் சைடுல வந்து மரம்லாம் விழுந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு ரோட வந்து பிளாக் பண்ணி வச்சுடுறாங்க. இவர் வந்து காட்டுப்பாதை வழியா வந்து போறாரு. போம்போது வந்து இவரோட பழைய லவ்வர வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்து போறாரு. போய் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு வந்து 2 பசங்க வந்து இருக்காங்க. 2 பசங்கட்ட இருக்கும்போது "எப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நல்லா இருக்கேன்" அப்படின்னு சொல்லி. "நம்ம இப்படி பேசுறதுக்கு வந்து இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு" அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, அவர் ஃபாரின்ல இருக்காரு. அவருக்கு வந்து நான் வந்து டிவோர்ஸ் குடுத்துட்டேன்.
சும்மா 4 செவுரு மட்டும் இருந்தா வந்து வீடு கிடையாது. அது குடும்பம் ஆயிராது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்புறம் 2 பேரும் வந்து சிரிச்சுக்கிறாங்க. இதோட இந்த படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.